இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. சாரி. கொடைக்கானல்ல நீங்க தானே அது? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. கொடைக்கானலா? நீ எதுக்குமா அங்க போயிருந்த? அது சார் ஒருத்தவங்க. நீ இன்டர்வியூக்கு வந்திருக்கியா? ஆமா. எங்க இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு தேவையான கேட் டேக்கரை நாங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. நீ இங்க இருந்து போலாம். ஐயோ குப்தா இன்டர்வியூஸ் முடிஞ்சிருச்சா? பொறுத்திருந்து பாரு. நீ என்னம்மா இப்படி சொல்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ஆசையோட இந்த பொண்ணு வந்திருக்கும். வந்த எல்லாரையும் நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு அதுல பெஸ்டான ஒருத்தர் தானே நம்ம செலக்ட் பண்ண போறோம். சரியா சொன்னீங்க சார். ஆனா அங்கிள், ஆல்ரெடி நாம தான் இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டோம்ல. இந்த பொண்ணு தான் எல்லா क्वेश्चंसக்கும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டால. மறுபடியும் இதுக்கு தேவையில்லாம இன்னொருத்தவங்கள இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு. எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பொண்ணுக்கு யாராவது கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிருப்பாங்களோ? இந்த பொண்ணு வீட்டு வாசல்ல நீலா கையை பிடிச்சு பேசுறத நான் பார்த்தேன். அப்பவே எனக்கு சந்தேகம் தான். எனக்கு எதுவும் தெரியாது. என்ன இதுல இன்வால்வ் பண்ணாதீங்க. என்ன இந்த ராத்தோர் என்ன மாட்டி விட்டுருவாரு போலயே. அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதால இன்டர்வியூ பண்ணி அனுப்புவோம். லாஸ்ட் மினிட்ல வந்து மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டாலே. ஆமா, வந்து உட்காரு. செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இன்னொரு ரவுண்ட் எதுக்குடி? அவளே செலக்ட் பண்ணிடு. ஸ்கூலுக்கு போறதுக்கு இன்னும் 5 மினிட்ஸ் மட்டும் தான் இருக்கு. பசங்க இன்னும் ரெடி கூட ஆகல. 5 மினிட்ஸ்ல அவங்க ரெடி ஆயிடுவாங்க. ஆனா பேக்ஸ்ல புக் இல்ல, லஞ்ச் பாக்ஸ்ல ஃபுட் இல்ல, ஷூஸையும் க்ளீன் பண்ணல. இப்ப நீங்க அவங்கள டைம்க்கு கரெக்டா ஸ்கூலுக்கு அனுப்பணும். என்ன பண்ணுவீங்க? நீங்க எப்படி பண்ண போறீங்க? பசங்க ரூம் மேல இருக்கு. Your time starts now. போமா. குப்தா, இந்த பொண்ணு ஏன் போக மாட்டேங்குது? என்ன அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கா? ஐயோ. ஆமா, நீ ஏன் எதுவும் செய்யல? நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் சார்? இனிமே நீ எதையும் செய்யணும்னு அவசியம் இல்ல. உன்னை இப்ப அவங்களே வேலையை அனுப்பிடுவாங்க. அது என்னம்மா அப்படி கேக்குற? பிள்ளைங்களை ரெடி பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு தானே? ஐயோ குப்தா, என்ன இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? பொறுமையாக பார். ஸ்கூலுக்கு போறதுக்கு இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. பசங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகலனா அப்போ நான் செய்யற வேலையில நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு அர்த்தம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வராம தடுக்கிறது தான் என்னோட வேலை. மறுபடியும் நான் எதுக்காக அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும்? இந்த மாதிரி மறுபடியும் நடக்காதுங்கிற நம்பிக்கையில தான் நான் எதுவுமே செய்யல. வெரி குட். மிஸ்டர் குப்தா, எவ்வளவு அழகா சொல்றால, எவ்வளவு நல்லா யோசிக்கிறா. அப்படியே என்ன மாதிரியே இருக்கா. என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. அச்சோ, அட கடவுளே.
ஆனா இந்த பாலகிக்கு அந்த பாலகி எப்படி தெரிஞ்சா? எவ்வளவு யோசிச்சாலும் இது என் மூளைக்கு எட்டவே மாட்டேங்குதே. ம். ஹம், எல்லாம் அந்த யமனோட லீலை. இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம், அப்படியே என்ன மாதிரியே யோசிக்கிறா. ஆ. நான் குழந்தைங்களை எப்படி பார்த்துப்பேனோ அதே மாதிரி தான் அவளும் சொல்றா. இனிமே என் குழந்தைங்களுக்கு இந்த வீட்டுக்கு ஒண்ணுமே ஆகாது. என் இதயத்துல இருக்கிற பாரம் எல்லாம் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கு. எல்லாம் ஒருத்தரோட விதி மகளே. உன்னுடைய கடமையையும் உன் பந்தத்தையும் அந்த பாலகி கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இவ எப்படி என்ன மீறி இவ்ளோ தூரம் வந்தா? ஏதாவது பண்ணி இவளை வீட்டுக்குள்ள வர விடாம பண்ணணும். இவளை இந்த வேலைக்கு ஜாயின் பண்ண விடவே கூடாது. இவளுக்கு யார் வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். நான் பண்ணுவேன். ஆமா, என்னம்மா நீ பேசிக்கிட்டு இருக்க? ஆமா மிஸ்டர் குப்தா, அந்த பொண்ணு இங்கே இருக்கிற மாதிரி என் குழந்தைங்களுக்கு கேர் டேக்கர் ஆகணும். அதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ண போறேன். உன்னால என்ன பண்ண முடியும் மகளே? நீ ஒரு ஆத்மா, அதை நீ மறந்துட்டிய? ஆனா அவளுக்கு நான் பேசுறது கேக்குதுல்ல, அது போதும் மிஸ்டர் குப்தா. எப்படியாவது அந்த பொண்ணை அப்பாயிண்ட் பண்ண வைக்கணும். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்கன்னு சொல்றல. இல்லம்மா. கேட்டகரி செலக்ட் பண்ணியாச்சா? இல்ல சார், லாஸ்ட் ரவுண்ட் நடக்குது சார். லாஸ்ட் ரவுண்டா? ஆமா சார். குட். அப்போ எல்லாரும் சேர்ந்து எஃபோர்ட் போட்டு ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்றீங்க. ஆனா அப்பாவுக்கு காஃபில சுகர் போடாம கொடுத்தாங்களே, அந்த பொண்ணையும் நீங்க செலக்ட் பண்ணலாம்ல? தெளிவா முன்கூட்டியே யோசிக்கிற, செய்யற வேலையில கவனத்தோட இருக்கிற பொண்ணா இருக்காங்க. சூப்பர் சார், நீங்க டேலண்ட் இருக்கிறவங்கள கரெக்டா கண்டுபிடிச்சிடுறீங்க. சார், மனோகரி அம்மா கிட்ட போனை கொடுக்குறேன், நீங்களே சொல்லிடுங்க சார், அந்த பொண்ணையே செலக்ட் பண்ண சொல்லி. சரி, கொடு. ஓகே சார். சார் பேசணுமா உங்ககிட்ட? சொல்லு அமர். மனோகரி, இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ராத்திரி என்கிட்ட சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு செகண்டா வந்த அந்த பொண்ணு கேட்டகர் பொசிஷனுக்கு கரெக்டா இருப்பான்னு தோணுது. அந்த பொண்ணையே நாம செலக்ட் பண்ணலாம்ல?